தன்னுடைய தனித்திறமை இருக்கிறவங்க கோச்சிங் சென்டருக்கே போகாமல் இன்னும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் பாஸ் பண்ணுறவங்க இருக்க தான் செய்கிறாங்க. எல்லா மந்திரியும் நான் சொல்லலை. 8வது படிக்காதவன் ஒரு எம்எட் படிச்சுட்டு எம்ஃபில் முடிச்சுட்டு பிஹெச்டி பண்ணிவிட்டு அவங்க ஒரு கல்வி அமைச்சராக வந்தால் நல்லா இருக்குமா இருக்காதா? நிச்சயமாக. லீடர்ஷிப் இல்லாமல் தான் தடுமாறுறோம். ஒரு நல்ல தலைமை இல்லாமல் தான் எல்லோரும் தவிக்கிறாங்க. அதுதான் உண்மை. இப்போ மைக்ரோசாஃப்டோட சிஇஓ யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சத்யா நாதல்லா, கூகுளோட சிஇஓ யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சுந்தர் பிச்சை. இதெல்லாம் இளைஞர் நம்மளாம் அதெல்லாம் செய்யவே இல்லை. பார்ட்டிங்கிற பேரில் குடி 12 வயசு படிக்கிறவன் யூனிஃபார்மோட குடிச்சிட்டு ரயில்வே ஸ்டேஷனில் அப்படியே யூனிஃபார்மோட படுத்துக்கிட. இங்கேருந்து நீங்கள் நயாகரா நீர்வீழ்ச்சிக்கு போனீங்கன்னா நல்வரவுன்னு தமிழில் இருக்கு. ஜப்பான் பல்கலைக்கழகத்துக்கு போனீங்கன்னா யாதும் ஊரே யாவரும் கேள்வி. இதை விட லஞ்சம் இருக்கிற துறைகள்னு நீங்கள் கணக்கெடுப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய துறைகள் இருக்குது. நான் 500 ரூபா கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போக வேண்டியதானே 100 ரூபா ஏன் கொடுக்குறீங்க? அவனை அந்த மாதிரி தப்பு செய்ய தூண்டுறதும் தப்பு தானே. லஞ்சம் வாங்குறதும் குற்றம், லஞ்சம் கொடுக்குறதும் குற்றம். இது வரைக்கும் நீங்கள் பேசுனதில் இதை அப்படியே ஒரு டேப் பண்ணி நான் மேலே அனுப்பிச்சேன். உங்கள் நிலைமை என்ன ஆகுன்னு பார்த்துங்க. சினிமாக்கள் இந்த காவல்துறையினுடைய இமேஜ் கெட்டு போகிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு நான் தலை நிமிர்ந்து சொல்லுவேன் எங்கே கேட்டிங்கனாலும். சார், இன்னைக்கு தேதிக்கு ஒரு ஏரியாவில் பார்க்கும்போது சுற்றி நிறைய கோச்சிங் சென்டர், ஐஏஎஸ் ஐபிஎஸ் நீட் எக்ஸாம் அது இதுன்னு எக்கச்சக்க கோச்சிங் சென்டர் இருக்குது. நீங்கள் உங்கள் காலகட்டத்தில் நீங்கள் மட்டும் இல்லாமல் பல அதிகாரிகள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் இருக்காங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி கோச்சிங் சென்டருங்கிறது ரொம்பவே இல்லை. ஆனால் இப்போ காம்படிட்டிவ் வேர்ல்டு அப்படிங்கிறது அதிகமாகிடுச்சு, அந்த பேட்டர்ன்லாம் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. ஸோ அதனால் இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் கோச்சிங் சென்டர் அப்படிங்கிறது ரொம்ப தேவையா, இல்லை இந்த கோச்சிங் சென்டர் இல்லாமலே ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஈஸியாக போகலாமா? அதாவது இதில் இந்த காலகட்டத்தில் கோச்சிங் சென்டர் இருக்கிறது அவசியம்தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா, இப்போ தமிழ்நாட்டில் கோச்சிங் சென்டரே இல்லைன்னு வச்சுக்கோங்க. மற்ற இடங்கள்லாம் கோச்சிங் சென்டர் நிறையா இருந்துச்சுன்னா இப்போ இந்த அறிவை செழுமையாக்குவது கல்விம்பான். ஒருத்தனுக்கு அறிவு இருக்கும், ஆனால் அடிப்படையாக கல்வி இல்லைன்னாக்க அவன் நிரந்தரமாக உயர்ந்த இடத்தை அடையவே முடியாது. யாராவது ஒருத்தர் 2 பேர் எக்ஸப்ஷன் இருக்கலாம், அது வேறு விஷயம். இப்போது ஒரு சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கங்கிற மாதிரி ரிப்பீட்டடாக படித்து பழைய கொஸ்டின் பேப்பர் ஆன்சர்ஸ் இதெல்லாம் படித்து ஒரு நம்பிக்கை நிறைந்த பயணத்தை இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு போகும்போது ரொம்ப நம்பிக்கையோடு எதிர்கொள்கிறதுக்கு இந்த கோச்சிங் சென்டர்லாம் ஒரு உபயோகமாக இருக்குது. எல்லா கோச்சிங் சென்டரையும் நான் சொல்லலை, குறிப்பிட்டு சொல்லும்படியாக சில கோச்சிங் சென்டர் சொல்லலாம். இதை மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிறதுல முதல்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 பேர் 28 பேர் தான் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஐபிஎஸ் ஐஏஎஸ் அவங்க ஆரம்ப காலத்தில். நான் தான் சொன்னேன், நான்லாம் நேரடியாக ஐபிஎஸ் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லாமல் இருந்ததுக்கு காரணம் இந்த மாதிரியான வாய்ப்புகள் இல்லாதது. அதனால தான் சப் இன்ஸ்பெக்டராக சேர்ந்து அந்த படிப்படியாக எஸ்பிங்கிற ஒரு அந்தஸ்துக்கு வர முடிஞ்சு, பல ஆண்டுகள் எஸ்பியாக ஒர்க் பண்ண முடிஞ்சு. இந்த மாதிரி வாய்ப்புகள் அப்போ காலகட்டத்தில் இருந்துன்னா என்ன மாதிரி உள்ளவங்களாம் இந்த மாதிரி இருக்குன்னு அட்லீஸ்ட் தெரிஞ்சிருப்போம். ஓகே, இப்போ நிறைய பேர் கிராமப்புறத்தில் உள்ளவங்களாம் அங்கே குளோபல் லெவலில் போட்டி போடும்போது அல்லது ஆல் இண்டியா லெவலில் போட்டி போடும்போது அந்த மாதிரியான எக்ஸாமினேஷன்ஸுக்கு இது ரொம்ப உபயோகமாக இருக்குது. அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை. அதில் மட்டும் இருந்து பத்தாது, தன்னுடைய தனித்திறமை இருக்கிறவங்க கோச்சிங் சென்டருக்கே போகாமல் இன்னும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் பாஸ் பண்ணுறவங்க இருக்க தான் செய்கிறாங்க. அர்ஜுனனையும் ஏகலைவனையும் வச்சுக்கிங்களேன். துரோணாச்சாரியார் அஸ்தினாபுரம் காட்டில் யார் வில்வித்தையில் சிறந்தவன் அப்படிங்கிறதுக்கு ஒரு போட்டி வைப்பார். அந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒருத்தன் மரம் தெரியுதுமா, ஒருத்தன் கிளை தெரியுதுமா, ஒருத்தன் குருவினுடைய தலை மட்டும் தெரியுதுமா, அவன் தான் அர்ஜுனா, அவன் வில்வித்தையில் வீரன் சிறந்தவன் சொல்லி தேர்ந்தெடுப்பார். ஆனால் அதோட கதை முடியாது. அப்படி உள்ளே போவார் 105 பேரையும் அழைச்சிட்டு. ஒரு அம்பு 7 மரத்தை தொலைச்சிட்டு போவோம். அந்த அம்பு அந்த திசையில் போய் பார்ப்பாங்க, அங்கே ஒருத்தன் நிற்பான். அவன் பேர் என்னன்னு கேட்டால் ஏகலைவன். அவனுக்கு யாரா வாத்தியார்னு கேட்பார். நீங்கள் தான்மா, நீ என்கிட்ட படிக்கவே முடியாது என்பார். அவன் சொல்லுவான், நான் உங்கள்கிட்ட படிக்க முடியாது, நீங்கள் சொல்லி கொடுக்குறத நான் ஒளிஞ்சிருந்து பார்த்து உங்களை நான் களிமண்லேயே உங்கள் உருவத்தை பண்ணி வச்சு நீங்கள் தான் எனக்கு ஆசிரியர்னு மனசால் ஏற்றுக்கிட்டு தினம் ரத்த வேர்வை நிலத்தில் விட நான் கற்றுக்கொண்ட கலை இதுமா. உனக்கு வேறு என்னடா தெரியும்னு கேட்பார். அவருக்கு பயம் இவன் அர்ஜுனனை கொண்டுடுவோம் போல் இருக்கேன்ட்டு. ஓகே, அப்போ எனக்கு சப்தக்கலை தெரியுமா, சப்தக்கலைன்னா என்னன்னு கேட்பார். கொஞ்ச நேரம் எல்லாம் அமைதியாக இருங்கம்மா. ஒரு நரி ஊழ விடுற சத்தம் கேட்கும். இவன் ஒரு அம்பு விடுவான். அம்பு சென்ற திசையில் எல்லாரும் போய் பார்ப்பாங்க, அர்ஜுனன் உட்பட. கண்ணுக்கு புலப்படாத இடத்துல இருந்த நிறைய சத்தத்தை வச்சு அடிச்சிருப்பான். ஓகே, இவன் விட்ட அம்பு தைத்து அது இறந்து கிடக்கும். இது ஏன் இந்த இடத்துல நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, இப்போ கிராமப்புறத்துலேருந்து வர்றவங்களுக்கு இவ்வளோ திறமை இருக்குது. தன்னுடைய உழைப்பின் மூலமாக இப்போ துரோணாச்சாரியார்கிட்ட போய் காலேஜில் சேர்ந்து படிக்காமலே அல்லது அவர் குருகுலத்தில் சேராமலே ஏகலைவன் மாதிரி இருக்கிறவன் என்ன இருக்க தான் செய்கிறான். ஆனால் அர்ஜுனன் மாதிரி இருக்கிறவங்க, நகர்ப்புறத்தில் இருக்கிறவங்க ஆசிரியர் சொல்கிறத அப்படியே கேட்டுக்கிட்டு குருவியை அடித்து கரெக்டாக அடிக்கிறவனு இருக்க தான் செய்கிறான். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன்கிட்ட திறமை இருந்துச்சுன்னா, கான்ஸ்டண்ட்டாக நம்மளால் முடியுங்கிற நம்பிக்கை இருந்துச்சுன்னா, தொடர் முயற்சி இருந்துச்சுன்னா, கடுமையான உழைப்பு இருந்துச்சுன்னா, ஏகலைவன் மாதிரி ஒரு ட்ரைனிங் இல்லாமல் ஒரு கோச்சிங் சென்டர் இல்லாமல் வர்றவன் இருக்க தான் செய்வான். ஆனால் எல்லாருக்கும் அப்படி இல்லை இல்லையா? ஸோ ஒரு ஃபயர் வேணும் அவங்கள தட்டி எழுப்புறதுக்கு. அதனால் இந்த கோச்சிங் சென்டர் இருக்கிறதுனால இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 130 பேர் 140 பேர் தமிழகத்துலேருந்து செலக்ட் ஆகிறாங்க.
அது நல்ல ஒரு முன்மாதிரி தானே. நீங்கள் ஒரு மேடை பேச்சில் பேசியிருந்தீங்க, கல்லூரி மேடை பேச்சில் 132 இடங்களில் 70க்கும் மேற்பட்ட இடங்களில் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் வந்து பாஸ் ஆகிறது இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இது ஆரோக்கியமானது நினைக்கிறீங்களா? ஏன்னா இன்ஜினியரிங் அப்படிங்கிறது தொழிற்கல்வி அப்படின்னு தான் போகுது. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் இந்த மாதிரி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் எழுதி 70க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த பிஇ படித்தவங்க வர்றது ஆரோக்கியமானதா? இல்லை, நிச்சயமாக ஆரோக்கியமானது தான். அதை எப்படி நீங்கள் பார்க்கணும்னா, என்ஜினியரிங் காலேஜில் பேசும்போது என்ஜினியரிங் காலேஜில் படிச்சுட்டு உன்னுடைய அறிவும் உன்னுடைய திறமையும் வந்து அந்த என்ஜினியருங்கிற ஒரு சிறிய வட்டத்துக்குள்ளே அடைபட்டு போயிடக்கூடாது, அதை விட பெருசாக யோசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் அதை பேசியிருந்தேன். அதை ஏன் சொன்னேன்னா, நீங்கள் இப்போ கேட்குறது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கிறவங்க வந்து ஐஏஎஸ் வர்றதுனால அந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படித்தது வேஸ்ட் தானே அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படி இல்லை. நீங்கள் வந்து கல்வி வேறு, அறிவு வேறு. ஒருத்தன் அறிவோடையே இருப்பான், அவனுக்கு போதுமான அளவு கல்வி இருக்காது, அவன் வந்து உயர்ந்த நிலைக்கு வர முடியாது. ஏன்னா எங்கே போனாலும் உங்களுக்கு பேசிக் குவாலிஃபிகேஷன் என்னன்னு கேட்பான். இப்போ நீங்கள் வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு போனீங்கன்னா ஒரு டிகிரி வேணும், எனி டிகிரி. நீங்கள் இப்போ அது வந்து ஆர்ட்ஸாக தான் இருக்கணும்னு இல்லை. ஈவன் மெடிக்கல் காலேஜில் படித்த டாக்டர்ஸ் எத்தனையோ பேர் வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸாக வர்றாங்க. அதனால நீங்கள் வந்து எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு எம்டி முடிச்சுட்டு ஒரு 10 வருஷம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இப்படி வர்றது வேஸ்ட் தானேன்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஏன்னா இப்போ ஒரு எம்பிபிஎஸ் படித்து ஒரு ஐஏஎஸ்ஸாக வர்றாருன்னு வச்சுங்க, அவர் பின்னால் ஒரு ஹெல்த் செக்ரட்டரியாக வந்தாருன்னா இந்த நாட்டுக்கு பூரா அந்த ஹெல்த்தில் என்னென்னலாம் வேணுங்கிறது சாதாரணமாக வர்ற ஒரு லேமேனோட நிறைய மந்திரி. இப்போது உங்களுக்கு தெரியும் தானே, எல்லா மந்திரியும் நான் சொல்லலை, சில பேர் 8வது படிக்காதவன் 8வது பாஸ் பண்ணுறதுக்கு ஒருத்தனை வச்சு பரீட்சை எழுத சொல்லி அதில் மாட்டிக்கிட்டு கோர்ட்டில் வழக்கு நடக்குது. இப்படி உள்ள ஒரு ஆளை விட ஒரு எம்எட் படிச்சுட்டு எம்ஃபில் முடிச்சுட்டு பிஹெச்டி பண்ணிவிட்டு அவங்க வந்து ஒரு கல்வி அமைச்சராக வந்தால் நல்லா இருக்குமா இருக்காதா? நிச்சயமாக. அப்போது இதை மாதிரி வர்றவங்க ஒரு ஹெல்த் செக்ரட்டரியாக வரலாம். இப்போ நீங்கள் என்ஜினியரை கேட்டிங்க, ஒரு இண்டஸ்ட்ரியல் செக்ரட்டரியாக வர்றவங்க வந்து ஒரு என்ஜினியர் எம்ஏ முடித்த கிராஜுவேட் வந்து வந்தாருன்னா சாதாரணமாக ஒருத்தர் இண்டஸ்ட்ரி செக்ரட்டரியாக வர்றதை விட இண்டஸ்ட்ரிக்கு மந்திரியாக வர்றதை விட இது நல்லதா இல்லை? நிச்சயமாக. ஸோ அதனால் அது மாதிரி போகக்கூடாதுன்னு எந்த சட்டமும் இல்லை. நீ ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படித்தேன்னா அது வந்து உரிமை, அடிப்படை உரிமை. அதை உரிமையை பறிக்கிற மாதிரியும் ஆகிடும் அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன் ஒன்று. ரெண்டாவது, படித்தவர்கள் எந்த துறையில் இருந்தாலும் அவங்க வந்து ஆழ்ந்து படித்து பெரிய அளவில் வர்றவங்க நிறைய பேர் அப்படி வரும்போது அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் நல்லாயிருக்கும். ஐஏஎஸ் அட்மினிஸ்ட்ரேஷனாக இருக்கட்டும், ஐபிஎஸ் அட்மினிஸ்ட்ரேஷனாக இருக்கட்டும். படித்தவர்கள் வந்தால் உங்களுக்கு ஒன்று இதில் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, நம்ம கல்வி வந்து பொருள் சார்ந்ததாக மட்டும் இல்லாமல் அறம் சார்ந்ததாக இருக்கணும். நிறைய பேர் வந்து கலெக்டர் ஆகலாம், எஸ்பி ஆகலாம். நல்ல எஸ்பியாக நல்ல கலெக்டராக அப்படி ஆகிறது கொஞ்சம் பேர் தான். அதை மாதிரி ஆகணும்னா என்னென்னா, நம்ம படிக்கிற கல்வி வந்து பொருள் சார்ந்ததாக இல்லாமல் அறம் சார்ந்ததாக இருக்கணும். பொருள் சார்ந்த கல்வி மூளையில் தான் தாக்கத்தை உண்டாக்கும், அறம் சார்ந்த கல்வி தான் இதயத்தில் தாக்கத்தை உண்டாக்கும். இன்றைய தலைமுறையை பார்த்து வியந்து போகிற இல்லை பாராட்டு நினைக்கிற ஒரு 3 விஷயங்கள், அது மட்டும் இல்லாமல் இன்றைய தலைமுறைகள் மாற்றணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கண்டிப்பாக மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறது பயங்கரமாக கேட்குறீங்க. அதாவது இன்றைய தலைமுறை வந்து இளைஞர்கள் வந்து நல்லாவே இருக்கிறாங்க. ஏன்னா நான் உங்களுக்கு தெரியும், பல லட்சம் இளைஞர்களை பார்க்குறேன், நூற்றுக்கணக்கான கல்லூரிகளில் மேடையேறுறேன். நான் பார்த்த அளவில் நான் யாருக்காகவும் பயந்து பேசவோ அல்லது யார்கிட்டையும் எதையும் எதிர்பார்த்து பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. இளைஞர் சமுதாயம் நல்லாவே இருக்குது. எல்லா இளைஞர்களும் கெட்டு போயிட்டாங்க, நல்லா இல்லைன்னு நிறைய பேர் பேசுவாங்க. ஒரு மேடையில் கூட ஒருத்தர் சொன்னார், விவேகானந்தர் 100 இளைஞர்களை தாருங்கள், நான் வந்து நான் இந்தியாவை மாற்றி காமிக்கிறேன்னு சொன்னார். ஆனால் அது மாதிரி 100 பேர் கூட இளைஞர்கள் இல்லைன்னு பேசினார். நான் யாரையும் மேடையில் மறுத்து பேசுகிறது இல்லை, ஆனால் நான் அந்த மேடையில் மறுத்து சொல்ல வேண்டிய அவசியம் வந்ததுனால சொன்னேன். கட்டாயம் அது நான் சொன்னேன், நான் உங்களுக்கு 1000 இளைஞர்களை அடையாளம் காமிக்கிறேன், ஒரே ஒரு விவேகானந்தரை காமிங்கன்னு சொன்னேன். ஓகே. லீடர்ஷிப் இல்லாமல் தான் தடுமாறுறோம், ஒரு நல்ல தலைமை இல்லாமல் தான் எல்லோரும் தவிக்கிறாங்க. அதுதான் உண்மை. இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, இளைஞர்கள்ட்ட இருக்கிற நல்ல ஒரு செய்தி, நல்ல ஒரு பழக்கம், நீங்கள் உங்களை அட்மையர் பண்ணுற 3 என்ன நீங்கள் கேட்டீங்க. ஒன்று வந்து எக்ஸ்போஷர். எனக்கு 30 வயசில் தெரிஞ்சது இந்த காலத்தில் உள்ள இளைஞர்களுக்கு 15 வயதில் தெரியுது. நல்லதாக இருக்கட்டும் கெட்டதாக இருக்கட்டும் எல்லாமே அந்த ஒரு ஆளுமை, அந்த மாதிரி அந்த நாலெட்ஜ். ரெண்டாவது, இந்த இளைஞர்கள்ட்ட இருக்கிற ஒற்றுமை. நீங்கள் இங்கே வந்த சுனாமியாக இருக்கட்டும் அல்லது இந்த ஜல்லிக்கட்டாக இருக்கட்டும், யாருன்னே முகம் தெரியாதவன், கன்னியாகுமரியிலேருந்து சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும், கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் முகம் தெரியாமல் ஒரு நல்ல காசுக்காக எல்லாரும் ஒன்றா சேர்ந்து, ஆக்சுவலாக அந்த சட்டத்தை ஒரே நாளில் வந்து திரும்ப பண்ணி அதுக்கு வேறு மாற்று கருத்து வந்து மாற்று சட்டம் போட்டு அவங்க நினச்சதை சாதிச்சாங்க. இதில் வந்து நான் வியந்து போயிருக்கேன் இந்த ஒற்றுமையை பார்த்து. நிறைய வெளிநாடுகளில் போய், நான் நிறைய வெளிநாடுகளுக்கு போகிறவன், பயணம் பண்ணும்போது பார்க்குறேன், அந்த நம்பிக்கை குறையாமல் போகிற இடத்துல நம்ம இந்தியானாலும் சரி தமிழ்நாட்டுக்காரனாலும் சரி ப்ரூவ் பண்ணுறோம்.
நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துங்களேன். இப்போ மைக்ரோசாஃப்டோட சிஇஓ யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சத்யா நாதல்லா. கூகுளோட சிஇஓ யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சுந்தர் பிச்சை. அங்கே வந்து 100 வருஷமாக கம்ப்யூட்டர் இருக்கு அவங்கள்ட்ட. நம்மகிட்ட 100 பேர் கூட ஒரு கம்ப்யூட்டர் இல்லை. ஆனால் நம்ம இங்கேருந்து போய் அவனுக்கு வந்து ஆளுமையை வந்து சொல்லி கொடுக்குற ஆள்ற தலைமை பொறுப்பில் நம்ம இருக்கிறோம். இங்கேருந்து போகிறவங்க பெரிய குடும்பத்தில் போகிறவங்க ஈவினிங்கில் வேலை பார்த்து ஹோட்டலில் வேலை பார்த்து எங்கெங்கெல்லாம் வேலை பார்க்க முடியுமோ வேலை பார்த்து அவனுடைய சம்பாத்தியத்துக்கு அவன் சம்பாதிச்சு அப்பா அம்மாவுக்கு தொந்தரவு இல்லாமல் பணம் கட்டி படிக்கிறான். அவன் சம்பாதிச்சு அவன் படிக்கிறான். இதெல்லாம் இளைஞர் நம்மளாம் அதெல்லாம் செய்யவே இல்லை. நிச்சயமா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நான் அவங்ககிட்ட பார்த்து பிரமிச்சு நின்றுருக்கேன். அந்த இளைய சமுதாயம் நல்லா தான் இருக்குது. அப்புறம் என்ன கேட்டீங்க, பிடிக்காதது வருத்தம் தரக்கூடியது வேண்டிய விஷயங்கள். பார்ட்டிங்கிற பேரில் குடி, அது சமுதாய குற்றமாக இருக்கலாம், இல்லை நாட்டினுடைய அரசாங்கத்தினுடைய தவறாக இருக்கலாம், அது வேற. ஆனால் நம்ம காப்பாற்றிக்கணும்ல. நிச்சயமா. அந்த காலத்தில் இருந்தவங்களுடைய உடல் வலு இந்த காலத்து இளைஞர்களுக்கு உங்களை மாதிரி ஒரு சில பேர் வேணா எக்ஸப்ஷனாக இருக்கலாம். எல்லாருக்கும் இல்லை, எல்லாருக்கும் வந்து இருக்கா அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இல்லைம்ப. நான் இந்த குடிப்பழக்கங்கிறது அங்கு எங்கு என இல்லாமல் எங்கும் பரவி இருக்கு. 12 வயசு படிக்கிறவன் யூனிஃபார்மோட குடிச்சிட்டு ரயில்வே ஸ்டேஷனில் அப்படியே யூனிஃபார்மோட படுத்து கிடக்கு. ஒரு பர்த்டேனாலும் சரி, ஒரு பாஸ் பண்ணாலும் சரி, பார்ட்டிங்கிற பேரில் எல்லாத்துக்கும் பார்ட்டின்னு போய் அந்த குடி வந்து இந்த இளைஞர்கள் வந்து மாற்றிக்கொண்டே ஆக வேண்டிய ஒன்று. எந்த தப்பு பண்ணுறவனையும் மன்னிக்கலாம், குடிகாரனை மட்டும் மன்னிக்க முடியாது போலீஸில். ஏன்னா இந்த குடிச்சிட்டான்னா அவன் எல்லா தப்பையும் பண்ணுவான். அது வந்து இந்த இளைஞர்கள்ட்ட ரொம்ப மாற்றியே ஆக வேண்டிய ஒன்றுன்னு ஒரு காவல்துறை முன்னாள் உயர் அதிகாரியாகவே நான் சொல்கிறேன். ரெண்டாவது, குடும்ப பாசம், பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்குமான உறவு இருக்கு பாரு, அது வந்து அந்த காலத்தில் இருந்த மாதிரி இப்போ நிச்சயமாக இல்லைன்னு நான் அறுதிட்டு உறுதியாக சொல்லுவேன். நானும் ஒத்துக்கிறேன். ஆமாம், அது வந்து கண்டிப்பாக இவர்கள் மாற்றிக்கொண்டே ஆக வேண்டும். ஏன்னா தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, 1000 உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் இல்லைன்னு அவன் சொல்லுவான். என் ஃப்ரெண்ட் எனக்கு உயிரை தருவான்னு. ஒரு ஃப்ரெண்டும் ஒருத்தனுக்காக உயிரை தரமாட்டான். இவன் அடிபட்டு ஐசியூவில் போயினா வெளியில் கண்ணில் தண்ணீரோடு உட்காந்துருக்கிறது கடைசி வரைக்கும் அம்மா அப்பாவை தான். ரெண்டாவது, முதுகெலும்புடைய பாடுபட்டு முழு வயிறு காணாமல் வளர்த்து தன்னுடைய உழைப்பில் வர்ற சொத்தை மட்டும் பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறவங்க இல்லை இந்திய அப்பா. தான் தந்தை கொடுத்த அந்த சொத்தையும் சிந்தாமல் சிதறாமல் பிள்ளைங்கள்ட்ட கொடுத்துட்டு போகணும்னு நினைக்கிற தந்தையை உலகத்தில் நான் இந்தியாவில் மட்டும்தான் பார்க்குறேன். இப்படிப்பட்டவங்ககிட்ட அவன் எவ்வளோ விசுவாசமாக இருக்கணும். இருக்கிறதெல்லாம் அடித்து பிடிங்கிட்டு முதியோர் இல்லத்துக்கு விரட்டுறது வந்து ரொம்ப கொடுமையான விஷயம். இதுக்கு முன்னாடி அந்த தலைமுறையில் இருந்துச்சு. அது நிச்சயமாக பார்த்துருக்க மாட்டோம். நம்ம நினச்சா அதை மாற்ற முடியும் தானே, முதியோர் இல்லங்களை மூட முடியும் தானே. ரெண்டாவது இந்த விஷயம். மூன்றாவது வந்து தாய்மொழி பற்றும் தாய்நாட்டு பற்றும் நம்மளுடைய இளைஞர்களுக்கு மற்ற நாட்டில் உள்ள இளைஞர்களுக்கு இருக்கிற மாதிரி இல்லையோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு உண்டு. ஏன்னா நான் பல நாடுகள் போகிறவன். ஒரு அமெரிக்கன், ஐ எம் அன் அமெரிக்கன், ஐ கேன் டூ எனிதிங் அப்படின்னு சொல்கிறான். ஒரு ஜப்பானியன், ஐ எம் ஜப்பானியன், ஐ கேன் டூ எனிதிங் யூனோ அப்படிமா. இதை நான் மட்டும் சொல்ல, வேணுந்தரே சொல்லியிருக்காரு. ஆனால் ஒரு இந்தியன் வந்து நான் இந்தியன் தெரியுமா, என்ன வேணாலும் என்னால் செய்ய முடியும்னு சொல்கிற சூழ்நிலை குறைந்து கொண்டு வருவதாக நான் நினைக்கிறேன். ஓகே, தமிழன் கூட அப்படி சொல்கிறது இல்லை. அது வந்து இன்னும் சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நாட்டை பற்றின பற்று நம்ம மக்களுக்கு எவ்வளவு அப்படிங்கிறது எனக்கு ஒரு கேள்விக்குறி. என்னென்னா, சிலிக்கான் வேலியையும் சிட்னி செல்டன் நாவல்களையும் சன்னி டியோல் பாடல்களையும் தெரிஞ்சு வச்சுருக்கட்டும், தப்பு இல்லை. ஆனால் நம்ம வேர்களை மறந்துடக்கூடாதுல்ல. நிச்சயம் நம்ம நாடு எப்படிப்பட்ட நாடு, நீ அதை வந்து மறக்கக்கூடாது இல்லையா? மறக்கலை, அதை பற்றின பற்று இன்னும் அதிகமாக வேணும். இந்த நாடு நல்லா இருக்கணும்னா நம்ம வந்து கிரிக்கெட் மேட்ச் பார்த்துட்டு வர்ற ஒரு சாதாரண பார்வையாளர் மாதிரி வந்தோம், அந்த நாட்டில் ஏதோ நடக்குது நம்ம பார்த்துட்டு போகிறோம் அப்படின்னு போகிற பார்வையாளர்களாக நம்ம இருக்க முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று இருக்குது. எல்லாரும் எப்படி ரத்தம் சிந்தி இந்த சுதந்திரம் வாங்கணும், அந்த எண்ணம் வரணும். மொழிப்பற்றுன்னு சொன்னீங்கன்னா, நம்ம வந்து சும்மா கல் தோன்றி முன் தோன்ற காலத்தே முன் தோன்றி மூத்த குடிலாம் நம்ம வந்து சும்மாலாம் சொல்லலை. தமிழ் நீங்கள் பிழைக்கிறதுக்காக எத்தனை மொழியை வேணாலும் கற்றுங்க, தப்பே இல்லை. ஆங்கிலம் வந்து பிழைப்புக்கான மொழி. ஆங்கிலங்கிறது அறிவு இல்லை, அது ஒரு மொழி. அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம்ம ஆங்கிலத்தை கற்றுக்கொண்டா எங்கே போனாலும் பிழைக்க முடியும். நல்லா படிங்க, நல்லா கற்றுங்க. ஆனால் ஒரு மனிதனுக்கு வந்து அடையாளம் அவனுடைய தாய்மொழி. ஒரு மொழி அழிஞ்சிச்சுன்னா ஒரு இனம் அழிஞ்சிடும். நீங்கள் தமிழ் மொழியோட ஆங்கிலத்தை சேர்த்து பேசுகிறதுங்கிறது தாய்ப்பாலில் சர்க்கரையை கலந்து சாப்பிட்ற மாதிரி. இந்த தமிழ் மொழியினுடைய மதிப்பை, மரியாதையை வெளிநாட்டுக்காரர்கள் வந்து இங்கே தெரிஞ்சுக்கிட்ட அளவு கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் வந்து ஹீராஸ்னு ஒரு பெரிய ஆராய்ச்சியாளர் இங்கே வந்து தமிழ் மொழியை பற்றி ஃபுல்லாக படிச்சுட்டு அவர் சொல்கிறார், திராவிட நாகரிகம் இருக்குல்ல, அதுதான் வந்து சுமேரிய நாகரிகமாக, சிந்து சமவெளி நாகரிகமாக திரும்ப வந்துச்சு. எல்லாம் வீடமைப்பு, நகரமைப்பு, வீதி அமைப்பு இதெல்லாம் கற்றுக் கொடுத்தவன் தமிழன்டான்னு சொல்லிட்டு, அதனாலேயே அவர் என்ன சொல்கிறாருன்னா,
நான் ஸ்பெயின் தேசத்திலிருந்து வந்த திராவிடன் என்று சொல்லிக் கொள்வதிலே நான் பெருமைப்படுகிறேன். சீகன் பாபு அப்படின்னு சொல்லி ஒரு ஆங்கிலேயர், அவர் தனித்தமிழ் அகராதியை கால்டுவெல் போப் மாதிரி இங்கேயே இருந்து படித்து தமிழுக்கு அகராதி எழுதிட்டு, அதனால் அவரை பாராட்டுறதுக்காக ஜார்ஜ் மன்னனுடைய அரண்மனையில் லண்டனில் அவனை கூப்பிட்டு அவருக்கு ஒரு பாராட்டு பத்திரம் கொடுக்குறாரு. ஆர்ச் பிஷப், உலகத்திலேயே தொன்மையான மொழியான லத்தீன் மொழியில் உங்களுக்கு நான் பாராட்டு பத்திரத்தை கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்குறாரு. அதை அவர் வாங்கிட்டு, நன்றி ஆர்ச் பிஷப் அவர்களே, உலகத்தில் ஒரு தொன்மையான மொழிகளில் ஒன்றான லத்தீன் மொழியில் கொடுத்தீங்க, நான் வாங்கிட்டேன். ஆனால் எல்லா விழுமியங்களையும் உள்ளடக்கிய உலகத்தில் உள்ள அத்துணை மொழிகளுக்கும் மூத்த மொழியான தமிழ் மொழியில் என்னுடைய நன்றி உரையை சொல்லுகிறேன்னு லண்டனில் ஜார்ஜ் மன்னனுடைய அரண்மனையில் ஒரு ஆங்கிலேயன் தமிழ் மொழியை பற்றி சொல்கிறான். நமக்கு தெரியுமா இல்லையா? நிச்சயமா. இங்கேருந்து நீங்கள் நயாகரா நீர்வீழ்ச்சிக்கு போனீங்கன்னா நல்வரவுன்னு தமிழில் எழுதி போட்டிருப்பான். நயாகராவிலே நீங்கள் போய் பாருங்கள். ஜப்பான் பல்கலைக்கழகத்துக்கு போனீங்கன்னா யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படிங்கிறத ஜப்பானிய மொழியில் எழுதி அதுக்கப்புறம் தமிழ் மொழியிலே தமிழ்லேயே எழுதி போட்டிருப்போம். யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு. ஏன்னு கேட்டிங்கன்னா உலக சமாதானத்தை ஒற்றை வரியில் சொன்னவன் தமிழன். கிறிஸ்தவர்களுடைய புனித தலமான ஒலிவமலைக்கு போனீங்கன்னா கிறிஸ்தவனுடைய 10 கட்டளைகளை அந்த மலையில் கல்லில் செதுக்கி வச்சு, உலகத்தில் உள்ள மொழியில் 23 மொழியை மட்டும் தேர்ந்தெடுக்கிறான். இந்தியாவிலேருந்து ஒரே ஒரு மொழியை தேர்ந்தெடுக்கிறான். அந்த ஒரு மொழி தமிழ் மொழி. காந்தி கூட திருக்குறளை படிக்கிறதுக்காகவாவது நான் தமிழனாக பிறக்கணும்னார். புத்தர் கூட தமிழ் படிக்க ஆசைப்பட்டார் அப்படின்னு ரத்தன விகாரங்கிற ஒரு நூல் சொல்லுது. இவ்வளோ ஒரு பெருமைக்குரிய நம்ம ஒரு தமிழ் மொழி, நம்மளுடைய மொழி. இன்றைய இளைஞர்கள் அந்த தமிழ் மொழியில் எவ்வளோ தூரம் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிறாங்க. நீ என்ன வேணாலும் படி, எத்தனை மொழி வேணாலும் கற்றுக்கலாம், தப்பே சொல்லலை. அதில் தமிழ் இருக்கணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, எல்லா மொழிகளையும் நேசியுங்கள், தாய் தமிழை மட்டும் சுவாசியுங்கள். காவல்துறை அப்படின்னாலே ஒரு லஞ்சம் புழங்குற இடமாவே நிறைய பேர் பார்க்குறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, லைசன்ஸ் இல்லாமல் போனாலோ இல்லை ஹெல்மெட் இல்லாமல் போனாலோ ஒரு 100 ரூபா கொடுத்தா தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்குது. உண்மையிலே காவல்துறை அப்படிங்கிறது லஞ்சம் புழங்கக்கூடிய ஒரு இடம் தானா? அதாவது எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் எப்படி இருக்கோ அது மாதிரி தான் காவல்துறையும் இருக்குது. காவல்துறையில் வாங்குகிற லஞ்சம் மட்டும் ரொம்ப அதிகமாக எல்லாருமே காவல்துறையில் லஞ்சம் வாங்குற மாதிரி ஒரு சூழல் இருக்கிறது, பிம்பம் இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னா, இப்போ சாதாரணமாக ஒருத்தன் ஒரு ஆர்டிஓட்ட போய் எனக்கு லைசன்ஸ் வேணும், தாங்க பணம் வச்சுக்கோங்க ஒரு 100 ரூபா, எனக்கு லைசன்ஸை கொடுங்கன்னு வாங்கிட்டு போனால் அது யாருக்கு தெரிய போகிறதில்ல. இவன் ரோட்டில் நின்றுட்டு லாரியை மறிச்சிக்கிட்டு பின்னாடி 10 லாரி நிற்கும், எனக்கு 100 ரூபா பணம் கொடுங்கன்னு ஒரு கான்ஸ்டபிள் வாங்கும்போது நூற்றுக்கணக்கான பேர் அங்கே பாசஸ் பை யாரெல்லாம் போகிறாங்களோ அவ்வளோ பேரும் பார்க்கும்போது யூனிஃபார்ம் போட்டுட்டு அந்த தப்பு செய்யும்போது அது ரொம்ப அசிங்கமாக பார்க்கப்படும். அதனால தான் இது வெளியில் அதிகமாக தெரியுது. இதை விட லஞ்சம் இருக்கிற துறைகள்னு நீங்கள் கணக்கெடுப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய துறைகள் இருக்குது. இது அந்த பட்டியலில் கீழே தான் வரும். ஆனாலும் வெளியில் பார்த்தீங்கன்னா போலீஸ்னால் இந்த மாதிரி லஞ்சம் வாங்குறவங்க தான் அப்படின்னு ஒரு இமேஜ் பதிஞ்சு போச்சு. அது நிச்சயமாக மாற்றப்பட வேண்டிய ஒன்று. இது ரைட்டுன்னு நான் சொல்ல வரல, 100% தப்பு. இது கலைந்தெடுக்கப்பட வேண்டிய ஒன்று. இது ஏன் அப்படின்னா, எல்லா காவலர்களும் லஞ்சம் வாங்குறவங்க இல்லை. நல்ல காவல் அதிகாரிகள் எவ்வளோ பேர் கான்ஸ்டபிள் லெவலில் இருக்காங்க, எல்லா லெவல்லையும் இருக்கிறாங்க. இப்போது ஒரு 21 வயசு வரைக்கும் இந்த சமுதாயத்தில் வளர்கிற ஒருத்தனை அதுலேருந்து ஒரு 1000 பேரையோ 500 பேரையோ செலக்ட் பண்ணி காவலராகவோ காவல்துறை அதிகாரியாகவோ யூனிஃபார்ம் போட்டு 1.5 வருஷம் 2 வருஷம் ட்ரைனிங் கொடுத்து இல்லை 1 வருஷம் ட்ரைனிங் கொடுத்து அனுப்புகிறோம். இந்த சமுதாயத்தில் நல்லவன் கெட்டவன் எல்லாரும் சேர்ந்துருக்கானா இல்லையா? அதே மாதிரி காவல்துறையில் நூற்றுக்கணக்கான பேரை எவ்வளவு தான் வடிகட்டி எடுத்தாலும் அதில் ஒரு 2% கெட்டவன் வந்துடுறான் தானே. நிச்சயமா. என்ன தான் வெரிஃபிகேஷன் பண்ணாலும் அந்த மாதிரி வரும்போது அவன் செய்கிற தவறு இந்த பாக்கி உள்ள 98 பேரையும் பாதிக்கும். இது சமுதாயத்தினுடைய தவறை ஒழிய காவல்துறையினுடைய தவறு இல்லை. ஒன்று. ரெண்டாவது, இப்போ நீங்கள் ஹெல்மெட் இல்லாமல் போகிறீங்க, 100 ரூபா பணம் கொடுங்க, கேஸ் போட்டாக்கா 500 ரூபா கட்டணும் கோர்ட்டில் அப்படின்னு சொல்லுவோம். நான் 500 ரூபா கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போக வேண்டியது, 100 ரூபா ஏன் கொடுக்குறீங்க? நீங்கள் கொடுக்கலன்னா உங்களை அடித்து விரட்டி வாங்க முடியுமா யாராலையாவது? முடியாது. கொடுக்கறத நீங்கள் உங்களுடைய கன்வீனியன்ட்டுக்காக கோர்ட்டுக்கு போகணும், நம்ம தப்பு பண்ணிட்டோம், வெளியில் தெரியும், நம்ம ஃப்யூச்சர் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று வேலையை அந்த இடத்துல முடிச்சுட்டு போகணும்னு சொல்லி நீங்கள் பணத்தை கொடுத்துட்டு காவல்துறையை மட்டும் ஏன் தப்பாக சொல்கிறீங்க? அவன் கேட்குறது தப்பு, அவன் வாங்குறது தப்பு, அவன் ஜெயிலுக்கு போகிறதுக்கு தகுதியானவன், அதில் மாற்றுக்கிறது இல்லை. அவனை அந்த மாதிரி தப்பு செய்ய தூண்டுறதும் தப்பு தானே. லஞ்சம் வாங்குறதும் குற்றம், லஞ்சம் கொடுக்குறதும் குற்றம். இந்த சமுதாயம் நான் தப்பா எஸ் கேஸ் போட்டுங்க, நான் போய் ஒரு 500 ரூபா ஒன்றும் தலை போகிறதில்ல, 500 ரூபா ஃபைன் கட்டிட்டு போயிடுறேன், கொடுக்க முடியாது. எவ்வளோ எல்லாம் சேர்ந்து எவ்வளோ பண்ணுறோம், எல்லாரும் சேர்ந்து கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கேஸை ஒத்துக்கிட்டு ஃபைனை கட்டிட்டு போக வேண்டியது. நான் இது காவல்துறையை சப்போர்ட் பண்ணுறதுக்காக பேசலை, நம்ம பக்கமும் தப்பு இருக்குது. இங்கேருந்து சேஞ்ச் கொண்டு வரலாமே சார். இந்த கேள்வி கேட்கும்போது எனக்கு ஒரு இது தோணுச்சு. என்னென்னா, நீங்கள் காவல்துறை அதிகாரியாக 35 வருஷம் இருந்திருக்கீங்க. நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்னென்னா, லஞ்சம் அப்படிங்க இல்லை அப்படின்னா அரசியல் தலைவர்களோட ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு. நீங்கள் இருக்கும்போது இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸோ இல்லை லஞ்சம் பற்றியோ உங்களை இன்றைக்கி அப்ரோச் பண்ணியிருக்காங்களா? அதாவது
இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது வந்து அதிகாரிகளை பொறுத்து தான் வந்து அரசியல்வாதிகள் வந்து மூவ் பண்ணுவாங்க. எல்லா அதிகாரிகள்கிட்டையும் கொலைகாரனை விடு அப்படின்னு சொல்லி எல்லா அரசியல்வாதியும் சொல்கிறதில்ல. அந்தளவுக்கு அரசியல்வாதிகள் எல்லாரும் முட்டாளும் இல்லை. ஓகே, இப்போ ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறேன், பேர் குறிப்பிடாமல் சொல்கிறேன். நான் வந்து ஒரு பெரிய அரசியல் தலைவர், ஒரு கோவிலில் ஒரு சிலை திருட்டு போயிடுச்சு. அந்த யார் திருடிட்டு போனானோ அவனை பிடிச்சிட்டாங்க. அவனை பிடிச்ச பிறகு அந்த டிஎஸ்பி அவனை கேஸ் போடுறாரு. அவன் ஒரு கட்சியை சேர்ந்தவன். அவனை விட சொல்லி அந்த டிஎஸ்பிகிட்ட அந்த கட்சியினுடைய மிக முக்கிய பொறுப்பில் இருக்கிற ஒரு அரசியல்வாதி பேசுகிறாரு. எஸ்பி தெரிஞ்ச தொலைச்சிடுவார், நான் விட முடியாது, நீங்கள் வேணால் எஸ்பிகிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் தப்பிச்சுக்கிறான். அவர் என்கிட்ட பேசுகிறாரு. ஒரு சாதாரண விஷயம் சார், ஒரு சிலையை தவறி தெரியாமல் எடுத்துட்டான் சார், அதை ஊர்காரங்களாம் பிடிச்சி கொடுத்துட்டாங்க சார், இப்போ ஊர்காரங்களே பரவாயில்லன்னு சொல்கிறாங்க சார், அதை விட்டுற சொல்லலாம் சார். நான் விட முடியாதுன்னு வழக்கமாக அப்படி தானே சொல்லுவோம். ஏன்னா இது மாதிரி குற்றங்களை யாரும் எந்த போலீஸ் ஆஃபீஸரும் விடுறேன்னு சொல்ல மாட்டாங்க. அவர் கொஞ்சம் துணி அப்படி உயரமாக, என்ன சார் இது பெரிய குற்றம், இது வந்து நாளைக்கு கம்யூனல் ப்ராப்ளமாக வந்துடும். கம்யூனல் ப்ராப்ளம் வந்து அதை சட்டம் ஒழுங்கை செயல்படுத்த வேண்டியது என்னுடைய கடமைங்க. என்கிட்ட எந்த அரசியல்வாதியும் எனக்கு தெரியும். நான் அப்போ என்கிட்ட யாரும் இப்படி பேசுறதில்ல, நீங்கள் செய்கிறது தப்பு, அது மாதிரி பேசாதீங்கன்னு திரும்ப சொல்லிகிட்டே இருந்தார். நான் ஒன்று சொன்னேன், பாருங்கள், இது வரைக்கும் நீங்கள் பேசுனதில் ஒரு திருடனை வெளியோட சொல்கிறீங்க, டிஎஸ்பிகிட்ட பேசினா உடலை உங்கள்கிட்ட பேச சொன்னார்னு சொல்கிறீங்க, என்கிட்ட பேசி இது தப்புங்க, இவ்வளோ பெரிய வேலையை நீங்கள் சொல்லக்கூடாது, உங்களுடைய தகுதிக்கு இது அழகு இல்லைன்னு நான் சொல்கிறேன், இது என்ன பெரிய தப்பா சார் சில திருநது விடுங்கன்னு சொல்லி ஒரு திருட்டு குற்றவாளியை வெளியில் விட சொல்கிறீங்க, ஊர்காரன் சேர பிடிச்சி கொடுத்துருக்கான், நீங்கள் பேசின அவ்வளவும் என் ஃபோனில் ரெக்கார்ட் ஆகிருக்கு, இதை அப்படியே ஒரு டேப் பண்ணி நான் மேலே அனுப்பிச்சேன்னா, ஒரு ஐஜி இன்டெலிஜென்ஸுக்கு அனுப்பிச்சு உங்கள் முதலமைச்சருக்கு கொடுத்தேன்னா, அல்லது நம்ம முதலமைச்சருக்கு கொடுத்தேன்னா உங்கள் நிலைமை என்ன ஆகுன்னு பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். அந்த அரசியல்வாதி என்ன இருப்பார், அடுத்த 15 நிமிஷத்தில் என் ஆஃபீஸில் ஆஜர். சார் என்ன சார், நான் சும்மா சாதாரணமாக சொன்னேன் சார், இந்த பயலுங்களை திருப்தி பண்ணுறதுக்காக சொன்னேன் சார், நீங்கள் போய் இது எவ்வளோ சீரியஸ் சார், நிஜமாகவே ரெக்கார்ட் ஆகிடுச்சு சார். ஆமாம், நிஜமாகவே ரெக்கார்ட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவர் சிவார் சிங்கையாக சொல்லுவார். நிச்சயமாக இல்லை. அப்போ தான் நிறைய டேப்பெல்லாம் வெளியில் வந்து எல்லோரும் பாதிக்கப்பட்டு இருந்த நேரம். இது எதுக்கு சொல்ல வர்றேன்னா, எல்லா அரசியல்வாதிகளும் கெட்டவங்க இல்லை, ஒரு சில பேர் மோசமானவங்க இருக்கிறாங்க, எதை சொல்கிறதுன்னு தெரியாமல் சொல்லுவாங்க. அதை வந்து டீல் பண்ணுறதுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். யாருக்கு? போலீஸ் ஆஃபீஸருக்கு. ஏன்னா நிச்சயமாக நான் சொல்லுவேன், அரசியலில் 5 வருஷத்துக்கு எலெக்ஷனில் வர்றவங்கள விட தேர்ந்தெடுக்கப்பட்டு பயிற்சி முடிச்சுட்டு வர்ற காவல்துறை அதிகாரிகளோ உயர் அதிகாரிகளோ மேன்மையானவர்கள். ஏன் தெரியுமா? தே ஆர் ஆல் எலெக்டட், வி ஆர் ஆல் செலக்டட். நிறைய திரைப்படங்கள் ஆகட்டும், இல்லை நம்ம சுற்றி இருக்கமாகட்டும், ஒரு காவல்துறை அதிகாரி வந்து மாமான்னு கூப்பிட்றதாகட்டும், இல்லை தொப்பையை வச்சு கிண்டல் பண்ணுறதாகட்டும், இந்த மாதிரி விஷயம் நிறைய பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து தொப்பை அப்படிங்கிறது போலீஸின் அடையாளமாக கூட நிறைய பேர் சொல்கிறாங்க, ரொம்ப கிண்டல் பண்ணி. இது ஏன் சார் இது மாதிரி நடக்குது? ஏன்னா காவல்துறை அதிகாரின்னு பார்க்கும்போது போலீஸ் ட்ரைனிங்கில் அவ்வளோ கடுமையான உடற்பயிற்சி இருக்குது. ஸோ அப்படி பண்ணவங்களுக்கு ட்ரைனிங்க்கு அப்புறம் ஏன் இந்த மாதிரி தொப்பை வருது அப்படிங்கிற கேள்வி வருது. இதையே நான் உங்ககிட்ட கேட்குறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து ஜாயின் பண்ணும்போது உங்கள் உடல் மெஷர்மெண்ட்ஸ் என்ன இருந்துச்சோ அதே தான் ரிட்டைர்மெண்ட் ஆகும்போது இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பேப்பரில் படித்தேன். நிச்சயமாக பெரிய விஷயம். இது எத்தனை அதிகாரிகள் இருக்குது அப்படிங்கிறது தெரியல. காவல்துறை பயிற்சிங்கிறது ஒரு கடுமையான பயிற்சி. ஒரு வருஷம் தினம் ஒவ்வொருத்தரும் வந்து காலையில் வந்து ஒரு 1.5 மணி நேரம், மாலையில் 1 மணி நேரம், தினம் 2.5 மணி நேரம் கடுமையான பயிற்சிக்கு வந்து ஆட்பட்டே ஆக வேண்டும். அப்படி வர்றதுனால அவங்க வெளியில் வரும்போது ஃபிட்டாக வருவாங்க. ஆனால் காவல்துறையினருடைய வந்து சொத்தே வந்து யூனிஃபார்ம் தான். அந்த யூனிஃபார்ம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் உடம்பு நல்லா இருக்கணும். நீங்கள் சொல்கிறத நான் ஒத்துக்கிறேன். அது மாதிரி தான் என்னுடைய மெஷர்மெண்ட் நான் மெயின்டைன் பண்ணேன். இது எல்லா காவல்துறை அதிகாரிகளுக்கும் தெரியும். ஆனால் நான் மட்டும் இல்லை, இது மாதிரி ஆயிரக்கணக்கான பேர் கான்ஸ்டபிள் லெவல்லேருந்து ஐஜி லெவல் வரைக்கும் சொல்லிகிட்டே போகலாம். அது மாதிரி உள்ளவர்கள்லாம் நானும் ஒருத்தனாக இருந்தேன். அது வந்து உங்களுக்கு வந்து அந்த ஃபிட்னஸ் ஃப்ரீக்னு சொல்லுவாங்க. அது வந்து அந்த யூனிஃபார்ம் போடும்போது நம்ம உடம்பு நல்லா இருந்தால் தான் அதுக்குரிய மரியாதையும் அந்த யூனிஃபார்ம் போடுறதுக்குரிய அழகும் இருக்கும். இதை திரைப்படங்கள் காமிக்கிற மாதிரி வந்து அது அவ்வளோ மோசமெல்லாம் வந்து ஒரு 5% கூட இருக்க மாட்டாங்க. நிச்சயமாக அது தப்பு. நிச்சயமாக காவல்துறையில் வந்துட்டு யூனிஃபார்ம் போடுற வேலைக்கு வந்துட்டு யூனிஃபார்ம் போட்டு சட்டம் ஒழுங்கு செயல்படுத்துகிறவங்களா இருக்கிறவங்க, ஒரு திருடன் ஓடினான்னா திருடனை ஓடி பிடிக்கணும், அவன் சண்டை போட்டானா அவனோட சண்டை போட்டு ஜெயிக்கணும், ஏறி எல்லாமே இருக்கணும். அதுக்கு தான் அந்த ட்ரைனிங். அப்படி இருக்கிறவங்க அதை மெயின்டைன் பண்ணாமல் விட்டாங்கன்னா அது காவல்துறைக்கு களங்கம். நிச்சயமாக அது வந்து ஒரு களங்கம்னு தான் நான் நினைப்பேன். நான் இருக்கிற காலத்திலே இதை சொல்லுவேன் எல்லாத்தையும். காவல்துறையில் பணிபுரிந்த காலத்தில் சினிமாக்கள் வந்து ஒரு பெரிய மீடியா. அது நிச்சயமாக அது வந்து தான் இந்த காவல்துறையினுடைய இமேஜ் கெட்டு போகிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு நான் தலை நிமிர்ந்து சொல்லுவேன். எங்கே கேட்டிங்கனாலும் ஆங்கில படங்கள் எடுங்க, காவல்துறையினுடைய இமேஜ் எப்படி காமிக்கிறாங்க, காப் ஸ்டோரிலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். தமிழ்நாட்டில் அது ஏதோ ஒரு ஜோக்கர் மாதிரி காமிப்பான். உண்மையிலே எல்லோரும் ஜோக்கர் இல்லை. காவல்துறையில் மிக உயர்ந்த அதிகாரிகளை கொண்டது தமிழக காவல்துறை வந்து ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு ஈக்குவலாக சொல்கிறதுக்கு காரணம் இன்றைய வரைக்கும் அது உண்மை. நான் காவல்துறையில் வேலை பார்த்ததுனால இல்லை. ராஜீவ்காந்தி கேஸே எடுத்துங்களேன், அசாசினேஷன்
அந்த அசாசினேஷன் வந்து எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். தமிழக காவல்துறை தவிர வேறு யாராக இருந்தாலும் அது இந்த மாதிரி பண்ணியிருக்க முடியுமா, அல்லது இந்தியாவை தவிர வேறு எங்கே இருந்தாலும் இது இப்படி புலன் விசாரணை நடந்திருக்குமா, அதில் நிறைய வந்து இது ரைட்டாக தப்பா, இதில் கூட இருக்குது குறைச்சிருக்கு, இவர் ஒரு குற்றவாளியா இல்லையா, அதெல்லாம் வேறு மாட்டேங்குது. அந்த இன்வெஸ்டிகேஷனுங்கிறது வந்து சூப்பர் இன்வெஸ்டிகேஷனுங்கிறது வந்து உலகத்தால் பாராட்டப்பட்ட இன்வெஸ்டிகேஷன். அதிலெல்லாம் காவல்துறையில் நிறைய பேர் பணிபுரிஞ்சாங்க, எல்லாரும் அவங்க திறமையானவங்க தான். அதனால தான் அந்த இமேஜ் காப்பாற்றப்பட்டுச்சு. ஒரு ஃபார்மர் பிரைம் மினிஸ்டருடைய அசாசினேஷன் கண்டுபிடிக்கப்படாமல் போயிருந்தால் எப்படி இருக்கும் நினச்சி பாருங்கள். 50% மேலானவர்கள் வந்து உடம்பு நல்லா ஃபிட்டாக வச்சுருப்பாங்க. ஒரு 10-15% ரொம்ப மோசமாக இருப்பாங்க. அதுக்கு காரணம் அவங்களுடைய பழக்க வழக்கங்கள். பொதுவாக குடி, சாப்பாடு அளவு இல்லாமல் சாப்பிட்றது, டோட்டலாக ட்ரைனிங்லேருந்து வெளியில் வந்தோன்னே அந்த பயிற்சி விட்டுருவோம். தன்னுடைய உடலுக்காக 1 மணி நேரத்தை கூட தினம் செலவு பண்ணுங்கிற அந்த பேசிக் சென்ஸ் கூட இல்லாத காவல்துறை அதிகாரிகளை பார்த்து அல்லது காவலர்களை பார்த்து நான் வருத்தப்பட்டது உண்டு. அது மாற்றப்பட வேண்டிய ஒன்று. ஆனால் இந்த மீடியா நல்லதையும் காமிக்கலாம், கெட்டதையும் காமிக்கலாம். கெட்டதை மட்டுமே காமிக்கக்கூடாது. அதனால இந்த போலீஸ் இமேஜ் குறைஞ்சிச்சுன்னா, இந்த நாட்டுக்கு வந்து அவப்பேர் வந்துச்சுன்னா, அதை கெடுத்த பங்கு மீடியாவையும் சேரும்னு நான் சொல்லுவேன். என்னோட கேள்வி எங்கே இருக்குன்னா சார், ட்ரைனிங்க்கு அவ்வளோ கடுமையாக இருக்குது, அவ்வளோ அடி ஏற வேண்டியிருக்கு, தாக வேண்டியிருக்கு, ஓட வேண்டியிருக்கு. அதை வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் அது வந்து பண்ணுறதுக்கு வந்து ப்ரொசீஜர் இல்லையா? அதுவும் காலையில் பெரேடு இருக்குது, வாரத்துக்கு 2 தடவை பெரேடு வைப்பாங்க. அப்போ பெரேடில் போய் செய்கிறதே இந்த உடல் நல்லா வச்சுக்கணும், ஒழுக்கத்தை விடாமல் இருக்கணும், அந்த கட்டுப்பாடுக்குள்ளே இருக்கணுங்கிறதுக்கு தான் அந்த பெரேடு இன்னும் நடக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பீச்சில் சில பேர் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து குரூப்பாக ஓட வச்சுட்ருப்பாங்க. ஒரு சில அதிகாரிகள் அந்த மாதிரி அந்த ஃபிட்னஸில் ரொம்ப அக்கறை உள்ள அதிகாரிகள் வந்து அதை ரொம்ப நல்லா செயல்படுத்துவாங்க. மேலே இருக்கிற சில அதிகாரிகளே அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்கள இருந்தாங்கன்னா அதை செயல்படுத்துறதில்லை. இது நான் என்ன சொல்ல வரேன்னா, இது யாரும் சொல்லி செய்கிறதில்லை. இது நம்மளுடைய உடல் சம்மந்தப்பட்டது, நம்மளுடைய உயிர் சம்மந்தப்பட்டது. திடமான உடம்புல தான் தெளிவான மனது இருக்க முடியும். ஸோ அதனால் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து எல்லோரும் நல்லா உடலை வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து கூட. ஒரு 35 வருஷம் காவல் அதிகாரி அனுபவம் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மேடை பேச்சுகள் ரெண்டும் வேறு எக்ஸ்ட்ரீம். இந்த மேடை பேச்சு அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பெரிய ஜாம்பவான் இருக்க ஏரியா அந்த ஏரியா. இதில் வந்து மேடை பேச்சில் இவ்வளோ சீக்கிரத்தில் முன்னேறில் வருது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். எந்த டாபிக் கொடுத்தாலும் வெளுத்து கட்டிடுவீங்க. அப்பா அம்மா சமூக அக்கறை எதை கொடுத்தாலும் வெளுத்து கட்டுறீங்க. எப்படி சார் உங்களால் சாத்தியமாகுது? இல்லை, நான் இதில் இன்னும் போக வேண்டிய தூரம் அதிகமாக இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் சொல்கிற மாதிரி காவல்துறைக்கும் மேடை பேச்சுக்கும் சம்மந்தம் இல்லை தான். உங்களோட வீடியோ ஃபேஸ்புக் ஆகட்டும், யூடியூப் ஆகட்டும், எதில் பார்த்தாலும் வைரலான வீடியோவாகவே இருக்குது. நீங்கள் கொடுக்குற எல்லா பேச்சையும் வந்து அந்த சின்ன செக்மெண்ட்டாக கட் பண்ணி போட்டு மில்லியன் வியூஸ் போகுது. அது எப்படி சார் முடியுது உங்களால்? உங்களை மாதிரி உள்ளவங்களால தான். அதாவது இதில் நான் என்ன சொல்ல வர்றேன்னா, எதையுமே ஒருத்தன் வந்து ரசித்து மனப்பூர்வமாக ஈடுபாட்டோடு செய்யணுங்கிற எண்ணத்தில் செஞ்சால் அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்று. ரெண்டாவது, நான் வந்து ஒரு நஞ்சையும் புஞ்சையும் கொஞ்சி விளையாடும் தஞ்சை மாவட்டத்துக்காரன். தஞ்சை மண்ணும் காவிரி தண்ணியும் தமிழுக்கு பேர் போனது. தாய்மொழி பற்று ரொம்ப இருக்கும், எல்லாருக்கும் இருக்கும், அங்கே உள்ளவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். நான் சிறு வயதிலிருந்து தமிழ் வழி கல்வியில் பயின்றவன். ஏழ்மையின் காரணமாக ஆங்கிலத்தில் படிக்கிறதுக்கு பணம் இல்லாமல் தமிழ் வழி கல்வியில் படித்தவன். தமிழ் மொழி மீது ஒரு பெரிய ஆர்வம் உண்டு. இப்போ நான் சொன்னேன் இல்லையா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் கேட்கும்போது, இந்த ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டு நீங்கள் சொன்ன மாதிரி ஹெல்த்தும் நல்லா இருந்த காரணத்தினால இப்போ உள்ள சயின்டிஃபிக் இம்ப்ரூவ்மெண்ட்டில் என் வீட்டில் 4 டாக்டர்ஸ். நான் ஒரு மருத்துவமனைக்கு சொன்னேன், மருத்துவமனை வச்சுருக்கீங்க கிராமத்தில். இது எதுக்கு இந்த இடத்துல சொல்கிறேன்னா, நம்ம வந்து சும்மா டிவி பார்த்துக்கிட்டு படுத்துருக்கிற டம்மி பீஸ் இல்லைங்கிறது எனக்கு தெரியும். ஏன் அப்படின்னா, நம்ம கற்றதையும் பெற்றதையும் இந்த யாருக்காவது கொடுத்துட்டு போகணும். வாட் வி ஹவ் டன் ஃபார் அவர் செல்ஃப் வில் டை வித் அஸ், வாட் வி ஹவ் டன் ஃபார் அதர்ஸ் வில் ரிமைன் அண்ட் இஸ் இம்மார்டல்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நமக்கு எது முடியும்? நம்மகிட்ட என்ன இருக்குது? என்கிட்ட தமிழ் இருக்குதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் எல்லா இடத்துலையும் போய் பேச ஆரம்பித்தோன்னா, நீங்கள் தமிழ் எம்ஏவான்னு கேட்பாங்க. நான் உண்மையிலே தமிழ் எம்ஏ இல்லை, நான் சுவாலஜி மேஜர். ஆனால் தமிழ் மேலே என்ன தான் இருக்குங்கிறதுக்காக ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டு தமிழ் படித்து தமிழ் எம்ஏ முடித்தேன். ஓகே. இப்போ நான் தமிழ் எம்ஏ ஒரு 3 ஆண்டுகள் என்னுடைய ப்ரிப்ரேஷன். நான் ஒரேஷியஸ் ரீடர், கடுமையான உழைப்பாளி, அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. நானே அதை சொல்லிக்கிறது ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறம் ஃபிட்டாக இருக்க பார்க்கும்போது தெரியும், தலை நிமிர்ந்து சொல்லுவேன். இந்த உழைப்பும் அந்த படிப்பும் இந்த மேடையில் எனக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துருக்கிறதா நான் நினைக்கிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி மிகப்பெரிய ஜாம்பவான்கள் இருக்கிற இடம். உண்மையாகவே அவங்கெல்லாம் ஜாம்பவான்கள் கல்வியாளர்களாக இருக்கிறதுனால, இந்த நற்றாமரை குளத்தில் நல்லெண்ணம் சேர்ந்தார் போல் கற்றாரே காமூர் வருமா, யார் மேலேயும் பொறாமை இல்லாமல் இருக்கிற ஒரு ஃபீல்டாக நான் இதை பார்க்குறேன். இப்போ ஒரு இடத்துல ஒரு பெரிய பேச்சாளர் போய் பேசிட்டு வர்றாங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு திரு சுகிசன் சார் இருக்கார்ல, அவர் போய் ஒரு இடத்துல பேசிட்டு வந்திருக்காரு. எனக்கு தெரியாது, அவர்கிட்ட நான் நேராக கூட பழகினதில்லை, இப்போ தான் தெரியும். அங்கே வந்து இன்னொரு நல்ல பேச்சாளரை கூப்பிடுங்க, யார் கூப்பிடலாம் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அவர் என் பேரை சொல்கிறார், சுகிசன். ஆமாம், இது மாதிரி பெரிய பேச்சாளர்கள்லாம் மனசு வந்து திறமை இருக்கிற இடத்த ஏற்றுக்கிட்டு அவங்கள கூப்பிடுங்கன்னு சொல்கிறது ரொம்ப ரேரு. நான் காவல்துறையிலேருந்து வந்தவன். அங்கே வந்து அது போட்டி பொறாமைகள் அதிகமாக உள்ள இடம்.
ஆனால் இது ஒரு வித்தியாசமான ஃபீல்டு. அதில் நான் என்ன பார்க்குறேன்னா, உண்மையான அறிவும் உண்மையான படிப்பும் உண்மையான தெளிவும் மெச்சூரிட்டியும் இருக்கிற இடமா இதை நான் பார்க்குறேன். அதனால் நான் ஓட வேண்டிய தூரம் அதிகமாக இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பெரிய அளவுக்கு நான் இன்னும் அதில் சாதிச்சதாக நினைக்கல. ஓரளவுக்கு வந்திருக்கேன், பட் இன்னும் கொஞ்சம் போகணும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார். உங்களோட டைம் எங்களுக்கு அலாட் பண்ணி இவ்வளோ தூரம் எங்களுக்கு அறிவு கொடுத்தது மட்டும் இல்லாமல் அவேர்னஸ் கொடுத்துருக்கீங்க. உங்களோட துறை சார்ந்த அனுபவங்கள், வாழ்க்கை அனுபவங்கள் எல்லாத்தையும் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். தொடர்ந்து இதே மாதிரி நீங்கள் நிறைய பேச்சுகள் பேசணும். அது எங்களுக்கு அவேர்னஸ் கொடுக்க மட்டும் இல்லாமல் அறிவு கொடுக்கதா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன் சார். நான் ஐ ஹேவ் டு தேங்க்யூ. யூ ஹேவ் கிவன் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். நன்றி. கலைமூர்த்தி அவர்கள் இன்டர்வியூ வந்து நல்லா வந்ததில் ரொம்ப சந்தோஷம். குறிப்பாக லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக் ரேஷியோ பற்றி பேசி ஆகணும். லைக்ஸ்னு பார்க்கும்போது 1000 லைக்ஸ் இருந்துச்சு, டிஸ்லைக்னு பார்க்கும்போது வெறும் 65 டிஸ்லைக் தான் இருந்தது. இதுலேருந்து இந்த வீடியோ உங்களுக்கு எவ்வளோ தூரம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிய வருது. அண்ட் இதே மாதிரி தொடர்ந்து நிறைய வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள். கலைமூர்த்தி அவர்கள் இன்டர்வியூ பார்ட் 1 கீழே நிறைய பேர் பார்ட் 2 எப்போ வரைக்கும் கேட்டே இருந்தீங்க. பார்ட் 2 வர கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு, மன்னிச்சிருங்க. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும். பார்ட் 1ல என்ன பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணியிருந்தீங்களோ, அதே மாதிரி பார்ட் 2ல என்ன பிடிச்சிருந்துச்சு பிடிக்கல அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. பார்ட் 1ல ராஜ்குமார் அப்படிங்கிற வந்து கண்டிப்பாக இந்த ட்ரெயின் ஸ்டோரி வந்து படத்தில் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாருக்கு தெரியும், யாராவது டேரக்டரோட பார்த்துருக்கலாம், அவங்க ஸ்டோரி கூட கிரியேட் பண்ணியிருக்கலாம். இனிமேல் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தொடர்ந்து இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் வந்து வந்துகிட்டே இருக்குது.